பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம ரொம்ப காமனாவே பார்த்திருப்போம். ஒரு மூவி சீன்லயோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ லேபர் வார்ட் வெளிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப பதட்டமாவே நிப்பாங்க. அந்த பதட்டம் எது வரைக்கும் நீடிச்சிருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தைய ஒரு நர்ஸோ இல்ல ஒரு டாக்டரோ அவங்க கையில குடுக்குற வரைக்கும் தான். அப்படிப்பட்ட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு ஃபேமிலிக்கு குடுக்குறது ஒரு குழந்தைங்க தான். ஆனா இந்த காலத்துல யங் மதர்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு வர ஃபீவரையோ இன்ஃபெக்ஷனையோ யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ட்டு சரியா தெரியல. அதனால இன்னைக்கு நம்ம கூட அத பத்தி பேச வந்திருக்காங்க பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஸ்வேதா மேம். வெல்கம் மேம். இப்போ நியூபார்ன் பேபிஸ்க்கு அடிக்கடி வாமிட் வருது இல்லை மேம், அது எதனால் ஆகுது? பெரும்பாலுமா பேரண்ட்ஸ் வந்து பயந்து வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வர டைம் எல்லாம் அது ஆக்சுவலாக வாமிட்டாக இருக்காது. என்னென்னா ரிகர்ஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பால் கக்கறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிகர்ஜிடேஷன் ப்ராப்ளம் தான் பெரும்பாலுமா நியூபார்ன்ஸ்க்கு வரும். அது எஸ்பெஷலி ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக பால் எடுப்பாங்க, பால் குடிப்பாங்க. குடித்த உடனேவே வந்துட்டு பாலை வந்துட்டு கக்கிடுவாங்க. நம்ம என்ன தான் தோளில் தூக்கி போட்டு பர்ப் பண்ணாலும் சம்டைம்ஸ் பால் கக்க தான் செய்வாங்க. அம்மாவோட அந்த ட்ரெஸ்லாம் கூட நனைகிற அளவுக்கு கக்குவாங்க. அதை பார்த்த உடனே என்னடா குழந்தை பால் குடிச்ச உடனேவே வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து அலாம் டை கூட்டிட்டு வருவாங்க. பட் இது ஒரு நார்மல் ஃபினாமினான் தான். குழந்தை பால் நிறைய எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்டமக் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்காது. ஸோ அதனால எவ்ரி டைம் நம்ம ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் கக்க தான் செய்வாங்க. இது நம்ம ஏதாவது இதை இன்டர்வீன் பண்ணணுமா அப்படின்றது எப்படின்னா, குழந்தைகள் ஒரு தடவை டாக்டர் கூட்டிட்டு போய் காமிங்க. குழந்தை எவ்வளோ கக்கினாலும் குழந்தையோட இடை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பெரும்பாலான குழந்தைகளை நாங்கள் ஹாப்பி ஸ்பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பால் கக்குவாங்க, ஆனால் குழந்தை விளையாடிட்டே தான் இருப்பாங்க. பால் நல்லா ஆக்டிவாக குடிப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வேறு தொந்தரவு எதுக்கு உண்டான அறிகுறிகளுமே இருக்காது. வெயிட் நல்லா கெயின் ஆகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர வளர அந்த கக்கிற அந்த ஃப்ரீக்வன்சியும் சரி, அந்த கக்கிற தன்மை, அந்த எவ்வளோ அளவு பால் கக்குறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டே வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம வந்து அம்மாவுக்கு ரீஅஷ்யூர் பண்ணி எப்படி வந்து எந்தெந்த முறையிலலாம் நீங்கள் வந்து குழந்தைக்கு இந்த ஏப்ப விடுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், கொஞ்சம் பால் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்ல நேர் பொசிஷன்லேயே அப்ரைட்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து நம்ம கோப் பண்ணிடலாம். இன்கேஸ் பால் ரொம்ப கக்குறாங்க, கக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிட் சரியாக போட மாட்டேங்கிறாங்க, எவ்ரி டைம் பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பாப்பா வந்துட்டு ரொம்ப திணறாங்க, பால் குடித்த உடனே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் முறுக்கிக்கிறாங்க, பால் குடிக்கிறதுக்கே அழுகுறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். குழந்தைக்கு அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணணும். பட் 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து குழந்தைகள் வந்து ஹாப்பி ஸ்பிட்டர்ஸாக தான் இருப்பாங்க, கக்குவாங்க, பட் நல்லா தான் வளருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயப்பட வேண்டாம். உண்மையாகவே வாமிட் அப்படிங்கிறது எந்த மாதிரி அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் குடிக்கிற அந்த ஒரு 20-25 நிமிஷம் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மொத்த பாலையுமே வெளில கக்கிடுவாங்க, மொத்தமாக வாந்தி எடுத்துருவாங்க. இப்படி அடிக்கடி அந்த மாதிரி வாந்தி எடுக்கிறாங்க, வாயால் பால் ஒழுங்காக குடிக்கல அப்படின்னா உடனே கூட்டிகிட்டு வந்து மருத்துவரை பார்த்துடணும். பச்சை கலரில் ஏதாவது வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும். குழந்தை எப்படி வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் எடுக்காமல் அப்படியே தூரமாக போய் வாந்தி எடுப்பாங்க. இது வந்து ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் இருந்ததுன்னா உடனே ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி மருத்துவரை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். ஓகே மேம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கோலிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்களே மேம், அது அப்படின்னா என்ன மேம்? கோலிக் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு சிம்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வாரத்துலேருந்து ஆரம்பிக்கும். 6 வாரத்துலேருந்து ஒரு 12 வாரம் வரைக்கும் குழந்தைங்க வந்து ஒரு மத்தியானத்துலேருந்து அந்த சாயந்தரம் வேலை ஆகும்போது பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது. உடம்ப முறுக்கிக்கிட்டு அப்படியே கை காலை முறுக்கிக்கிட்டு ஃபேஸ்லாம் அப்படியே செவந்துரும். அந்த மாதிரி பிடிச்சி கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பா என்ன ட்ரை பண்ணாலும், எந்த ஒரு சூதிங் டெக்னிக் ட்ரை பண்ணாலும் செட்டில் ஆகலை. அம்மா அப்பாலாம் எவ்வளவு ஒரு எஜுகேட்டட் பேரண்ட்ஸாக இருந்தாலுமே குழந்தை அழறத பார்த்து குழந்தைக்கு பெரிய வியாதி எதுவும் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பயந்துருவாங்க. அந்த அளவுக்கு குழந்தை வந்து விடாம அழுதுகிட்டே இருப்பாங்க. பால் குடிச்சா சில டைம்ஸ் பாலும் எடுக்க மாட்டாங்க. அம்மா மார்பகத்துல போய் வச்சாங்கன்னா மார்பகத்தை தட்டி விட்டுட்டு திருப்பியும் வந்து அழுவாங்க. முகம்லாம் ரொம்ப செவந்துரும். இந்த மாதிரி ஒரு எபிசோட் ஒரு வாரத்துல ஒரு 3 நாளைக்கு மேல நடக்குது. ஒரு மாதிரி அந்த 3 நாளுமே ஒரு 3-4 மணி நேரம் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நீங்க உங்க குழந்தைக்கு எஸ்பெஷலி இந்த 6 வாரத்துலேருந்து 12 வாரத்துக்குள்ள அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கோலிக் சஸ்பெக்ட் பண்ணலாம். முதல் தடவை கோலிக் எபிசோட் ஒரு குழந்தை ஃபேஸ் பண்ணும்போது நியூ பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். எதுக்கு இவ்வளோ அழறாங்க, குழந்தைக்கு வேறு ஏதோ ஆயிடுச்சோ, இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை குழந்தைக்கு எங்கேயாவது ஏதாவது வலி ஆயிடுச்சா, கை கால் ஏதாவது முறுக்கிடுச்சா, அந்த மாதிரி பயந்துருவாங்க. நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஒரு தடவை உங்கள் பீடியாட்ரிஷனை கூட்டிகிட்டு போய் குழந்தைய செக் பண்ணி வாங்கிக்கோங்க.
பண்ணுறவங்க அவங்க வந்து குழந்தையோட ஹார்ட் ரேட் எல்லாமே எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இது கோலிக் எபிசோட் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூதிங் டெக்னிக் சொல்லி தருவாங்க. ஒரு கோலிக் இருக்கிற குழந்தையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பல முறைகள் இருக்குது. ஸ்வாடலிங் அப்படின்னு குழந்தைய வந்து நல்லா அம்மாவோட கர்ப்பப்பையில் இருக்கும்போது குழந்தை நல்லா வார்ம்த் அண்ட் கோசியாக இருப்பாங்க. அது மாதிரியே மிமிக் பண்ணுறதுக்கு சிமுலேட் பண்ணுறதுக்கு குழந்தைய நல்ல ஒரு டைட் கிளாத் வச்சு ரேப் பண்ணி குழந்தைய அம்மாவோட நெஞ்சு பக்கத்தில் வச்சு ஸ்வாடல் பண்ணி வச்சுப்பாங்க. இது ஸ்வாடலிங் டெக்னிக். இன்னொன்று நல்லா ராக்கிங் பண்ணுவாங்க, ஸ்விங்கிங். குழந்தைய நல்ல மேலேயும் கீழேயுமா ஜென்டலாக ராக் பண்ணி ஸ்விங்கிங் பண்ணும்போது சூதிங்காக இருக்கும். இல்லை குழந்தைய வந்துட்டு கொஞ்சம் மேலேயும் கீழே இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு பவுன்சிங் மூமெண்ட், ரொம்ப விகரஸாக இருக்கக்கூடாது, ஜென்டில் ராக்கிங் பவுன்சிங் மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது குழந்தையோட வயிற்றில் இருக்கிற கேஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிமுலேஷன் கம்மி பண்ணும். ஓவர் நாய்ஸ், ஓவர் லைட் இதெல்லாம் இல்லாமல் ஒரு டிம் சூதிங் என்வாயர்மெண்ட்டில் இந்த ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி வந்து சுஷிங் சவுண்டு, இந்த மாதிரி ரொம்ப ஒரு சூதிங்கான சவுண்ட்ஸ் பாப்பா காது பக்கத்தில் போட்டுட்டு அந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு எந்த பேரண்ட் அம்மாவோ அப்பாவோ கொஞ்சம் நேரம் நடந்து வந்தாங்க அப்படின்னா குழந்தை காம் ஆகும். ஒரு சூதிங் லல்லபி போடலாம், இந்த மாதிரி காம் ஆகும். இல்லை குழந்தைக்கு டம்மி டைம் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தைய குப்புற போட்டு டம்மி அதாவது வயிற்று மேலே குழந்தைய படுக்க வச்சு கொஞ்சம் நேரம் இருந்தால் காம் ஆவாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்மளோட குழந்தைக்கு எந்த ஒரு கோலிக் டெக்னிக் வந்துட்டு நல்ல பெஸ்ட்டாக, எந்த ஒரு ரெமிடியல் டெக்னிக் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த கோலிக் அப்படிங்கிற இந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு குழந்தைய நம்மளால் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட்லி நார்மட்டிவ் ப்ராசஸ் தான். பேரண்ட்ஸ் அதை பற்றி ரொம்ப பயப்பட தேவை கிடையாது. ஓகே மேம். இப்போ நியூபார்னுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த இதெல்லாம் வந்தால் பயப்பட வேணாம் அப்படின்ட்டு. பட் என்னென்ன சிம்டம்ஸ் வந்தால் அவங்க வந்து டாக்டர் கிட்ட உடனே போகணும்? நியூபார்ன் குழந்தை வந்து ரொம்ப சோர்வாக இருக்காங்க. மார்பகத்து பக்கத்தில் அம்மா கூட்டிகிட்டு போகும்போது ஒழுங்காக பால் கூட சப்ப மாட்டுறாங்க, ரொம்ப டல்லாக இருக்காங்க. குழந்தை யூனிவர்ஸில் ஒரு ஃப்ளெக்ஸ்டு போர்ஷனில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு குழந்தைய கீழே படுக்க வச்சுருந்து பார்த்தீங்கன்னா கை கால் இப்படி மடக்கிட்டு தான் வச்சுருப்பாங்க, காலும் கையும் இப்படி சேர்ந்து ஒரு மாதிரி உலர்ந்த மாதிரி கை கால் இப்படி ரொம்ப டோன்லாம் ரொம்ப லிம்பாக இருக்காங்க குழந்தை, அதாவது கை காலம் இப்படி தொங்கி போயிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் உடனே கூட்டிகிட்டு வந்துடணும். குழந்தைய இப்போ ஏதாவது நம்ம ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறோம், அதுக்கு அந்த ஸ்டிமுலேஷனுக்கு குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுறாங்க, இல்லை வேகமாக மூச்சு விடுற மாதிரி இருக்காங்க, இல்லை குழந்தையோட இந்த தொப்பில் குடி பக்கத்தில் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, அது பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு பஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி வருது, இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை வேகமாக மூச்சு விடுறதோடு சேர்ந்து குழந்தை வந்து பால் குடிக்க கூட முடியாமல் திணறாங்க, இல்லை வாமிட் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சுத்தமாக பாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ரொம்ப கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்காங்க. குழந்தையோட உச்சி வந்து ரொம்ப அதோட சமநிலை அதுலேருந்து வந்துட்டு கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது, அதாவது வந்துட்டு இந்த பல்ஜிங் ஆன்டீரியர் ஃபாண்டனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உச்சி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உயர்ந்த நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதை நம்ம ரெட் ஃப்ளாக்ஸாக சொல்லலாம். அதை தவிர குழந்தை ரொம்ப மஞ்சளாக தெரியுறாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கும்போது கால் வரைக்கும் உள்ளங்கால் கூட மஞ்சளாக இருக்குது, இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக ஏதாவது இருந்தது, இல்லை ஃபிட்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் ரொம்ப ஒரே இடத்த வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாய் அடிக்கடி வந்துட்டு ஒரு மாதிரி லிப் ஸ்மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்துட்டு கை கால் ஏதாவது ஒரு கை ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி அப்நார்மலாக ஆட்டிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே கூட்டிகிட்டு வரணும். இதெல்லாம் தான் ரெட் ஃப்ளாக்ஸ். ஓகே மேம். இந்த பாசிஃபயர்னு சொல்கிறாங்க, அந்த நிப்பிள் நார்மலாக அது வந்து நல்லதா யூஸ் பண்ணலாமா குழந்தைங்களுக்கு? ஜென்ரலி பாசிஃபயர்ஸ் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தை ரொம்ப அழறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஏர்லி டைம்லேருந்தே கொடுத்துருவாங்க. அது ஒரு நிப்பிளில் குழந்தை சக் பண்ணுற மாதிரி அதுலேயே சக் பண்ணிக்கிட்டே அப்படியே தூங்கிடுவாங்க அப்படின்ட்டு. மை அட்வைஸ் இஸ் டு அவாய்ட் பாசிஃபயர்ஸ். அதை எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்று என்னென்னா, குழந்தை அடிக்கடி இந்த பாசிஃபயரை கீழே போட்டுடுவாங்க, அதை உடனே கீழே இருக்கிறத எடுத்து திருப்பி வாயில் வைப்பாங்க, இன்ஃபெக்ஷனுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த டென்டல் மால் அலைன்மெண்ட்டு, இந்த பாசிஃபயர் சப்பிட்டே இருக்கும்போது இந்த பல்லு ஒரு 6 மாதத்துலேருந்து முளைக்கிற பல்லெல்லாம் வந்துட்டு கரெக்டான அலைன்மெண்ட்டில் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டென்டல் மால் அலைன்மெண்ட்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனால் வந்துட்டு எவ்வளோ முடியுதோ பாசிஃபயர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதர் கம்ஃபர்டபுள் சூதிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் குழந்தை அழும்போது. குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் எதற்காக முக்கியம்? முன்னாடி காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது இந்த தொற்று நோய்கள், அதனால் வந்து பல குழந்தைகள் இறந்தாங்க. இந்த இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 1 வயசுக்கு கீழ் உள்ள குழந்தைகள், அதுக்கப்புறம் அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் 5 வயசுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் பல இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது போலியோ இதனால், இல்லை ஒரு மீசல்ஸ் வந்தது, மீசல்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து தட்டம்மை அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரிப்பட்ட சில கம்யூனிகபிள் டிசீசஸ்னால பல உயிரிழப்பு இருந்தது குழந்தைகள்.
அதனால. ஆனால் இப்போ இந்த வேக்சினேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்னாலையும் வேக்சின்ஸ் அப்படிங்கிற இந்த இன்ஜெக்ஷன் ஷாட்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சதுனாலையும் தான் இப்போ இந்த மாதிரி இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ்னால குழந்தைகள் இறந்து போகிறதோட அந்த சதவீதம் வந்து பல மடங்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் எவ்ரி சைல்டு ஷுட் டெஃபினெட்லி கெட் அ வேக்சினேஷன் டு ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ் அகேன்ஸ்ட் ஸோ மெனி இம்பார்ட்டண்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகே மேம். ஸோ இந்த வேக்சினேஷன் வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க குழந்தைங்களுக்கு போட. ஸோ அது சேஃபா? கண்டிப்பாக சேஃப். இந்தியாவில் இருக்கிற எல்லா வேக்சின்ஸ் எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரி, நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற வேக்சின்ஸ் எல்லாமே வந்து நிறைய ரிகரஸ் டெஸ்ட்ஸ் அண்ட் ட்ரையல்ஸை தாண்டி தான் நமக்கு வந்துட்டு குழந்தைகளுக்கு செலுத்துறதுக்கு மார்க்கெட்டில் வருது. ஸோ மெனி வேரியஸ் ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் தான் அது வருது. ஸோ எவ்ரி வேக்சினுக்கும் ஒரு சேஃப்டி ப்ரொஃபைல் வந்து இட் இஸ் காட் அ ஹியூஜ் சேஃப்டி ப்ரொஃபைல். சின்ன சின்ன ஒரு ஜுரமோ இல்லை ஒரு வீக்கம் வருது இதுக்காகலாம் பயந்துக்கிட்டு வேக்சின் போடாமல் இருக்கவே கூடாது. த பெனிஃபிட் ஆஃப் த வேக்சின் ஆல்வேஸ் அவுட்வைஸ் த ஸ்மால் ரிஸ்க். வேக்சினேஷன் போடுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். ஒரு குழந்தைக்கு நம்ம வேக்சினேஷன் போடுறோம் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த டிபிடி வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், டிஃப்தீரியா பெர்டிசிஸ் டெட்டனஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது கவர்மெண்ட்டில் வந்து பென்டாவேலண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஒரு 5 வேக்சின்ஸ் சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வேக்சின்லாம் போடும்போது நல்ல ஜுரம் வரும் குழந்தைக்கு. ஒரு 102 103 டிகிரின்னு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம அன்றைக்கி நாள் ஃபுல்லாக குழந்தைகள் கொஞ்சம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த வேக்சின் போடுற இடத்துல கொஞ்சம் வீக்கம் வரலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் லிவ்ட் சைடு எஃபெக்ட் தான். ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் குழந்தை நார்மல் ஆகிடுவாங்க. அந்த டைமில் அந்த சைடு எஃபெக்ட் ஸ்மால் சைடு எஃபெக்ட்ஸை ஒரு மருத்துவர் எப்படி வந்து கோப் பண்ணுறதுங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்து தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பேராசிட்டமால் கரெக்ட் டைமில் கொடுத்து அந்த மாதிரி குழந்தைய கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாலே போதும். இந்த சைடு எஃபெக்ட்ஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ரொம்ப ரேரான சிச்சுவேஷன் ஒரு சில குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வேக்சினோட ஒவ்வாமை, அதாவது அனஃபிலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு வேக்சினில் இருக்கிற ஏதோ ஒரு காம்பனண்ட் ஒத்துக்காமல் அந்த அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். பட் தட் இஸ் அ வெரி வெரி ரேர் சினாரியோ. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ரொம்ப இந்த மாதிரி ஃபீவர் மாதிரி மைனர் சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். சைடு எஃபெக்ட்ஸ்க்காக பயந்து வேக்சினை வந்து புறக்கணிக்கக்கூடாது. ஓகே மேம். ஃபீவர் டைமில் வேக்சினேஷன் போடலாமா? மைல்டு ஃபீவர், லோ கிரேட் ஃபீவர் தான் இருக்குது, ஒரு 100 தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்காக நம்ம வந்து வேக்சினேஷனை வந்து புறக்கணிக்கணும்னு தேவை கிடையாது. அந்த டைமில் இதுக்காக வேக்சின் அந்த பர்டிகுலர் டைமில் ஸ்கிப் பண்ணணும்னு நீட் கிடையாது. ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் இருக்குது, ஒரு 103 கிட்ட போயிட்டுருக்கு, குழந்தைய ஆல்ரெடி ஜுரத்தில் நடுங்கிட்டு இருக்குன்னா அந்த டைமில் வேக்சினேஷன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் வேக்சினாலேயுமே கூட ஃபீவர் வரும், அதுவுமே இதோட சேர்ந்து எக்ஸாசர்பேட் ஆகலாம். ஸோ லோ கிரேட் மைல்ட் ஃபீவர்ஸ்க்கு பயப்பட வேண்டாம். யூ கேன் ஸ்டில் ப்ரொசீட் வித் யுவர் ரெகுலர் வேக்சினேஷன். ஓகே மேம். இந்த கோல்டு, ரன்னிங் நோஸ், இந்த காஃப்லாம் இருக்கும்போது வந்து வேக்சினேஷன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது உண்மையா? இது கண்டிப்பாக உண்மை கிடையாது. ஒரு சாதாரணமாக லைட்டாக ஒரு மூக்கு ஒழுகுது குழந்தைக்கு, ஒரு அக்கேஷ்னலாக ஒரு காஃப் வருது, ஒரு இருமல் வருது அப்படிங்கிறதுனால அப்போ வந்து வேக்சின் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க, விசிட்டில் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்னு கிடையாது. காஃப் கோல்டு இருந்தாலும் வேக்சின்ஸ் போட்டுக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போ வேக்சினேஷனுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்களே மேம், இந்த டேட்டில் போடணும் அந்த டேட்டில் போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த டேட்டில் போடலைன்னா என்ன ஆகும்? இப்போ எவ்ரி வேக்சின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே இந்த 3 வேக்சின்ஸ் போடணும், அதுக்கப்புறம் 6 வாரத்தில் இது கொடுக்கணும், 10 வாரத்தில் இது கொடுக்கணும், 14 வாரத்தில் இது கொடுக்கணும், அப்புறமா வந்துட்டு 9 மாதத்தில் இது கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அந்த ஸ்பேஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைக்கு ஒரு மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும், இந்த ஆன்டிபாடியோட கண்டினியூட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அது கொடுக்குறாங்க. ரொம்ப ஓவர் கேப்பும் கொடுக்க மாட்டாங்க. அடிக்வட்டான கேப் டு மவுண்ட் த இம்யூனிட்டி, அதை பிளான் பண்ணி தான் இந்த வேக்சின் ஸ்கெடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் வர பூஸ்டருமே குழந்தையோட இம்யூனிட்டி கொஞ்சம் டிப் ஆகும்போது அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் டாக்டர் குழந்தை பிறந்த உடனேவே முதல்ல அந்த தோல் ஊசி போடுறது, வாயில் வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பின்னு ஒரு ஊசி இருக்குது, அதை போட்டுட்டு அடுத்தது 6வது வாரத்துக்கு என்னைக்கு வரணும்னு டேட் குறித்து தான் அவங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்பத்துலேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமமாக முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி குழந்தைக்கு எல்லா வேக்சினேஷன் ஷாட்ஸும் போடுறது தான் பெஸ்ட் ஃபார் த சைல்டு. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த டேட் குறிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த ஃபேமிலி வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர எங்கேயாவது போனால் முன்னாடியே போட்டுக்கலாமா அந்த வேக்சினேஷனை? சர்டன் டைம்ஸ் கொஞ்சம் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸில் அந்த வேக்சின்ஸை வந்து கரெக்டாக டாக்டர் கொடுத்த அந்த டேட்டில் போட முடியாமல் ஆகலாம். அந்த மாதிரி டைமில் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு 4 நாள் முன்னாடி வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடிலாம் போடக்கூடாது. இன்றைக்கி டேட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2-3 நாள், 4 நாள்
மேக்ஸிமம் கேப். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்வான்ஸ்டாக போட்டுக்கலாம். டிலேடாக போடுறதுங்கிறது எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து திருப்பி வேக்சின் கண்டினியூ பண்ண முடியுமோ சீக்கிரமாக போட்டுடணும். ரொம்ப டிலே பண்ணி பல மாதங்கள் டிலே பண்ணி அந்த மாதிரி போடும்போது அந்த ஆல்ரெடி மவுண்ட் ஆன ஆன்டிபாடிஸோட லெவல்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து டிலே ஆகுது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து போட்டுக்கணும். இப்போ நீங்கள் டிலே ஆகுது அப்படின்னீங்கல்ல மேம், ஸோ அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? எந்த ஒரு வேக்சினையுமே வந்து ஒரு டோஸ் மிஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்காக ரிப்பீட் பண்ணுங்கிற நீடே கிடையாது. ஏதாவது ஒரு டோஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கேட்சப் பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறதுன்னு உங்கள் மருத்துவர் சொல்லிடுவாங்க. ஸோ எந்த ஒரு டோஸ் விட்டுட்டிங்களோ அதை மட்டும் கண்டினியூ பண்ணி ஸ்கெடியூலை கம்ப்ளீட் பண்ணாலே போதும். எதையுமே ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய நீட் எங்கேயுமே கிடையாது. ஓகே மேம், இந்த மல்டிபிள் வேக்சினேஷன் ஒரே நாளில் போடலாமா? கண்டிப்பாக போடலாம். இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்சின்ஸ் தான் போடணும் அப்படின்ற எந்த லிமிட்டுமே கிடையாது. நம்ம கவர்மெண்ட் வேக்சினேஷன் ஸ்கெடியூலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வாரம் 14 வாரம்லாம் போட்டிங்கன்னா ஒரு 4-5 வேக்சின் அட் அ டைம் குழந்தைக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால எந்த ஒரு ஹார்முமே கிடையாது. குழந்தைக்கு கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஓகே மேம், இந்த வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பெயின் குறைக்க என்ன பண்ணலாம்? என்னதான் இப்போலாம் மார்க்கெட்ஸில் வந்து பெயின்லெஸ் வேக்சின்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே குழந்தைக்கு அந்த ஊசி போடும்போது இருக்கிற வலி இருந்து தான் ஆகும். ஸோ அந்த டைமில் குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே கொஞ்ச நேரம் அதை சூத் பண்ணி குழந்தைய கொஞ்சம் அம்மா வந்து தோளில் தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஜென்டலாக ராக் பண்ணி தாய்ப்பால் கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுத்து கொஞ்சம் ஃபீட் பண்ணினதுக்கப்புறமா பாராசிட்டமால் உங்கள் குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஜுரம் வந்தாலோ இல்லை குழந்தை விடாமல் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பாராசிட்டமால் மருந்தை கொடுத்துக்கலாம். அது தவிர என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த ஊசி போட்ட இடத்துல ஒரு சின்ன வீக்கம் இருக்கலாம். அதுக்கு நம்ம ஜென்டல் ஐஸ் பேக்ஸ் வச்சு ஐஸ் பேக்கில் ஒரு துணி சுற்றி வச்சு அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஒத்தனை மாதிரி கொடுக்கலாம். இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒரு 1-2 டேஸில் கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆயிரும். ஓகே மேம், இந்த வேக்சினேஷன் போட்ட இடத்துல அந்த ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், அது நார்மலா? அது ஒரு சில நேரங்களில் சில வேக்சின்ஸ் போடும்போது கொஞ்சம் ஸ்வெல்லிங் வர்றது நார்மல் தான். அதுக்காக நம்ம அலாமாயி நெக்ஸ்ட் வேக்சின் ஸ்கிப் பண்ணோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்வெல்லிங் வந்து பெரும்பாலுமான நேரங்களில் தானாகவே செட்டில் ஆகிடும். சில நேரங்களில் ஒரு 2-3 வாரம் இருந்தால் கூட அதை பற்றி பயப்பட தேவையில்லை. படிப்படியாக அதோட சைஸ் குறைஞ்சு நார்மல் ஆகிடும். த்ரோட் இரிட்டேட் ஆகும்போது ஒரு காஃப் வருது. இது போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவோம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காஃப் இருக்குது.